மார்க்கெட் கீழ போகுது. கேண்டில் ரெட்டா வருது. அப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின். இந்த ஃபால் முடிஞ்சிருமா? இல்ல இன்னும் கீழ போகுமா? இந்த மொமெண்ட்ல ஒரு சின்ன கேண்டில் உங்க ஃபியூச்சர டிசைட் பண்ணும்னு தெரியுமா? மார்க்கெட் ரொம்ப சைலண்டா இருக்கும். பையர்ஸும் செல்லர்ஸும் ஃப்ரீஸ் ஆகுற ஸ்டேஜ். அப்போ சடனா ஒரு கேண்டில் சொல்லும், எனர்ஜ்டா இப்போ நான் வரேன். ஆனா இந்த கேண்டில நீங்க மிஸ் பண்ணினா என்ட்ரி ட்ரெண்ட் சேஞ்ச் மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு கேண்டில் கிராஸ் சைனா இருந்தா அப்போ மார்க்கெட் டெசிஷன் பாயிண்ட்ல இருக்கு. ஒரு கேண்டில் ஹேமர் மாதிரி ஷேப் இருந்தா அப்போ செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பையர்ஸ் திரும்ப ஃபைட் பண்ணுறாங்க. 3 கிரீன் கேண்டில்ஸ் மார்ச் பண்ணுற மாதிரி வந்தா அப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த சைன் எல்லாம் ரேண்டம் இல்ல, மார்க்கெட் லாங்குவேஜ். இந்த வீடியோல நான் உங்ககிட்ட 7 பவர்ஃபுல் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். புக் லாங்குவேஜ் இல்ல, ஓவர் காம்ப்ளிகேஷன் இல்ல, பியூர் சார்ட் லாஜிக், பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி டங்கிலிஷ், ரியல் மார்க்கெட் மைண்ட் செட். நீங்க சார்ட் பார்க்கும்போது இனி கன்ஃபியூஸ் ஆகாம இது ரிவர்சல் சைன்டான்னு கான்ஃபிடண்டா சொல்ல முடியும். இந்த பேட்டர்ன்ஸ் பாட்டம் எக்ஸாக்டா கேட்ச் பண்ணும்னு சொல்லல, ஆனா ராங் என்ட்ரி ஸ்டாப் பண்ணும், பேஷியன்ஸ் பில்ட் பண்ணும், டிசிப்ளின் டீச் பண்ணும். இதுதான் லாங் டேர்ம் ட்ரேடர் சக்சஸ் சீக்ரெட். மார்க்கெட் விஸ்பர் பண்ணும்போது ரொம்ப பேர் கேட்காம இருப்பாங்க. மார்க்கெட் ஷூட் பண்ணும்போது ஃபியூ பீப்புள்ஸ் தான் புரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோல அந்த ஃபியூ பீப்புள் லிஸ்ட்ல உங்க பேரை ஆட் பண்ண போகுது. வாங்க மார்க்கெட்டோட சைலண்ட் சிக்னல்ஸை டீகோட் பண்ணலாம். மார்க்கெட் சைலண்டா இருக்கு. பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ணல. அப்போ சார்ட்ல கிராஸ் சைன் வருதா? டெசிஷன் பாயிண்டா? மார்னிங் டோஜி ஸ்டார். மார்னிங் டோஜி ஸ்டார் பேட்டர்னா 3 கேண்டில் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இது மோஸ்ட்லி ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட்ல ஃபியர் பீக் ஆகிற டைம்ல ஃபார்ம் ஆகும். இது மார்னிங் ஸ்டார் மாதிரி தான், பட் மிடில் கேண்டில் டோஜி. சார்ட் பார்க்கும்போது இது கிளியரா இமேஜின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் பிக் ரெட், செல்லர்ஸ் ஃபுல் கண்ட்ரோல். செகண்ட் கேண்டில் டோஜி, பையரும் செல்லரும் ஃப்ரீஸ். தேர்ட் கேண்டில் பிக் கிரீன், பையர் ஸ்ட்ராங் கம்பேக். இந்த 3 கேண்டில்ஸ் சேர்ந்தாதான் மார்னிங் டோஜி ஸ்டார் கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபியர், பேனிக், ஹெவி செல்லிங். செகண்ட் கேண்டில் மார்க்கெட் சைலண்ட், நோ டெசிஷன். தேர்ட் கேண்டில் பையர்ஸ் இப்போ போதும். சைலன்ஸ், டெசிஷன், வீக்னஸ், ஸ்ட்ரென்த், டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல். அதான் மார்னிங் டோஜி ஸ்டார் ரொம்ப பவர்ஃபுல் ரிவர்சல் சிக்னல். மார்னிங் டோஜி ஸ்டார் பார்த்தா டைரக்டா பை பண்ண வேண்டாம், கன்ஃபார்ம் பண்ண. தேர்ட் கிரீன் கேண்டில் ஸ்ட்ராங் க்ளோஸ், நெக்ஸ்ட் கேண்டில் கண்டினியூஷன், சப்போர்ட் ஜோன் இருந்தா சூப்பர் ஸ்ட்ராங். ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டிலோட லோ. மார்னிங் ஸ்டார் ஈக்குவல் டு மிடில் கேண்டில் ஸ்மால் பாடி. மார்னிங் டோஜி ஸ்டார் ஈக்குவல் டு மிடில் கேண்டில் ஃபுல் இன்டெசிஷன். டோஜி இருந்தா ரிவர்சல் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. மார்க்கெட் ரொம்ப சைலண்டா இருந்தா பயப்படாத. இந்த சைலன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்சுக்கு சிக்னலா இருக்கும். கிராஸ் சைன் வந்தா டெசிஷன் லோடிங். இதுதான் மார்னிங் டோஜி ஸ்டார். ஒரு பெரிய ரெட் கேண்டில், அதுக்குள்ள ஒரு கிராஸ் சைன் வருதா? மார்க்கெட் டெசிஷன் எடுக்க ரெடியா? இது புல்லிஷ் ஹராமிக் கிராஸ்டா? புல்லிஷ் ஹராமிக் கிராஸ் பேட்டர்னா 2 கேண்டில் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இது புல்லிஷ் ஹராமியோட ஸ்ட்ராங்கர் வெர்ஷன். டிஃபரன்ஸ் என்னன்னா செகண்ட் கேண்டில் ஈக்குவல் டு டோஜி. இது மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்ட்ல செல்லர் ஸ்ட்ரென்த் வீக் ஆகிற ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆகும். சார்ட் பார்க்கும்போது இதை மைண்ட்ல பிக்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் பிக் ரெட், செல்லர்ஸ் ஃபுல் கண்ட்ரோல். செகண்ட் கேண்டில் டோஜி, பிக் ரெட் கேண்டிலோட பாடிக்குள்ள இருக்கும். பிக் ரெட் கேண்டில் ஈக்குவல் டு மதர், டோஜி ஈக்குவல் டு பாஸ் ஆர் கிராஸ். அதுதான் புல்லிஷ் ஹராமிக் கிராஸ் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் கேண்டில் செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். செகண்ட் கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் சடனா ஸ்டாப், பையர்ஸும் செல்லர்ஸும் கன்ஃபியூஸ். செல்லர்ஸ் டயர்ட் ஆகுறாங்க, பையர்ஸ் டெஸ்டிங் என்ட்ரி. இதுதான் ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் வார்னிங். புல்லிஷ் ஹராமிக் கிராஸ் பார்த்தா டைரக்ட் பை பண்ண வேண்டாம், கன்ஃபார்ம் பண்ண. நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்ட்ராங் கிரீன், பிரேக் அபோவ் ஹராமிக் கிராஸ் ஹை. சப்போர்ட் ஜோன் இருந்தா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். ஸ்டாப் லாஸ் மதர் கேண்டிலோட லோ. புல்லிஷ் ஹராமி ஈக்குவல் டு ஸ்மால் கிரீன் கேண்டில் இன்சைட், புல்லிஷ் ஹராமி கிராஸ் ஈக்குவல் டு டோஜி இன்சைட். கிராஸ் இருந்தா மார்க்கெட் டெசிஷன் ரெடின்னு அர்த்தம். மார்க்கெட் ட்ரெண்ட் சடனா திரும்பாது. முதல்ல மொமெண்டம் ஸ்டாப் ஆகும், அப்புறம் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டாப் சிக்னல் தான் புல்லிஷ் ஹராமி கிராஸ். ஒரு கிரீன் கேண்டில் வருது, அடுத்த கிரீன், மறுபடி கிரீன். சோல்ஜர்ஸ் மார்ச் பண்ற மாதிரி இருக்கா? ட்ரெண்ட் ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுதான் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்னா 3 கேண்டில் ஸ்ட்ராங் புல்லிஷ் ரிவர்சல் ஆர் கண்டினியூஷன் பேட்டர்ன். இது மோஸ்ட்லி ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்மேஷன் முடிஞ்ச ஸ்டேஜில் வரும். இது ஏர்லி சிக்னல் இல்ல, கன்ஃபர்ம்டு ஸ்ட்ரென்த் சிக்னல். சார்ட் பார்க்கும்போது இதை மைண்ட்ல பிக்சர் பண்ணுங்க.
First candle long green buyer's entry start. Second candle another long green open previous candle close கெட்ட close மேல மேல. Third candle long green again no hesitation no big wicks. Third candleum step by step higher close கொடுக்கும். இதுதான் 3 white soldier structure. First soldiers buyer testing strength. Second soldiers buyers confident. Third soldiers buyers domination. செல்லர்ஸ் ரீட்ரீட் பண்ணுவாங்க, ஷார்ட் செல்லர்ஸ் ட்ராப் ஆகுறாங்க, மார்க்கெட் கிளியர்லி சொல்லுது, ட்ரெண்ட் சேஞ்ச் கன்ஃபர்ம்டு. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பார்த்தா டாப்ல சேஸ் பண்ண வேண்டாம். பெஸ்ட் அப்ரோச் ஸ்மால் புல் பேக்ல என்ட்ரி, சப்போர்ட் ஃபார்ம்ட் அட் சோல்ஜர்ஸ் பேஸ், வால்யூம் சப்போர்ட். ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் சோல்ஜர்ஸோட லோ. ஓவர் எக்ஸ்டெண்ட் மூல பை, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இக்னோர் பண்றது. ரிமெம்பர் ஸ்ட்ரென்த் சிக்னல் இருந்தாலும் லொகேஷன் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் விஸ்பர் பண்ணும்போது ரிவர்சல் சைலண்டா நடக்கும். ஆனா 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்தா மார்க்கெட் லவுடா அனௌன்ஸ் பண்ணும், பையர்ஸ் இன் ஃபுல் கண்ட்ரோல். இதுதான் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன். கேண்டில் மேல சின்ன பாடி, கீழே லாங் ஷேடோவா, மார்க்கெட் கீழே அடிச்சாலும் திரும்ப மேல வந்துதா, இதுதான் ஹேமர் பேட்டர்ன். ஹேமர் பேட்டர்னா சிங்கிள் கேண்டில் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இது மோஸ்ட்லி ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட்ல செல்லிங் ப்ரெஷர் பீக் ஆகிற ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில் பாட்டம்ல ஃபார்ம் ஆகும். சார்ட் பார்க்கும்போது இதை மைண்ட்ல இமேஜின் பண்ணுங்க. ஸ்மால் ரியல் பாடி, மேலே சைடில் லாங் லோவர் ஷேடோ, பாடியோட 2 to 3 டைம்ஸ் லென்த். அப்பர் ஷேடோ ரொம்ப ஸ்மாலாக இல்லைனாலும் பரவாயில்ல, கேண்டில் ஷேப் ஹேமர் டூல் மாதிரி இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது செல்லர்ஸ் ஃபுல் பவரில் புஷ் பண்ணுவாங்க, ப்ரைஸ் கீழே போகும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஆனால் க்ளோஸ் டைமில் பையர் ஸ்ட்ராங்காக திரும்ப புஷ் பண்ணுவாங்க. செல்லர்ஸ் ஃபெயில், பையர் ஷோ ஸ்ட்ரென்த். அதான் ஹேமர் ஈக்குவல் டு ஃபெயில்டு பிரேக் டவுன் சிக்னல். ஹேமர் பார்த்தா சேம் கேண்டில் பை பண்ண வேண்டாம், கன்ஃபார்ம் பண்ண நெக்ஸ்ட் கேண்டில் கிரீனாக இருக்கணும். பிரேக் அபவ் ஹேமர் ஹை, சப்போர்ட் லெவல் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். ஸ்டாப் லாஸ் ஹேமர் கேண்டிலோட லோ. ஹேமர் ஈக்குவல் டு பாட்டமில் புல்லிஷ், ஷூட்டிங் ஸ்டார் ஈக்குவல் டு டாப்பில் பியரிஷ். ஷேப் சேம், லொகேஷன் டிஃப்ரெண்ட். மார்க்கெட் கீழே அடிக்கும் போது ஹேமர் சொல்லும் எனர்ஜிடா, கீழே போகிற பவர் ஃபெயில் ஆகும் போது தான் ட்ரெண்ட் திரும்பும். இதுதான் ஹேமர் பேட்டர்ன். கேண்டில் கீழே சின்ன பாடி, மேலே லாங் ஷேடோவா, மார்க்கெட் கீழே இருந்தாலும் பையர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன். இன்வெர்டட் ஹேமர்னா சிங்கிள் கேண்டில் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இது டவுன் ட்ரெண்டோட பாட்டம்ல ஹெவி செல்லிங் முடிஞ்ச ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும். இது நார்மல் ஹேமரோட அப் சைட் வெர்ஷன். சார்ட் பார்க்கும்போது இந்த ஷேப் இமேஜின் பண்ணுங்க. ஸ்மால் ரெட் பாடி, கீழே சைடில் லாங் அப்பர் ஷேடோ, பாடியோட 2 to 3 டைம்ஸ். லோவர் ஷேடோ ரொம்ப சின்ன இல்லை இருக்க வேண்டும். கேண்டில் தலை மேலே ஹேமர் மாதிரி இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க, ப்ரைஸ் கீழே இருக்கும். ஆனால் கேண்டில் நடுவில் பையர்ஸ் சடனாக என்ட்ரி போடுவாங்க, ப்ரைஸ் மேலே போகும், நியூ ஹை ட்ரை பண்ணும். ஆனால் செல்லர்ஸ் திரும்ப புஷ் பண்ணுவாங்க. ரிசல்ட் பையர்ஸ் ட்ரெண்ட் ஷோ பண்ணினாங்க, ஆனால் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரலை. இன்வெர்டட் ஹேமர் மட்டும் பை சிக்னல் இல்லை. நெக்ஸ்ட் கேண்டில் மஸ்ட் கிரீன் கேண்டில். இன்வெர்டட் ஹேமர் ஹை பிரேக் ஆகணும், வால்யூம் இருந்தா பெஸ்ட். ஸ்டாப் லாஸ் இன்வெர்டட் ஹேமர் லோ. ஹேமர் பையர் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணுவாங்க, இன்வெர்டட் ஹேமர் பையர்ஸ் ட்ரை பண்ணினாங்கன்னு சிக்னல். ரெண்டும் பாட்டம்ல தான், ஆனால் கன்ஃபர்மேஷன் மேண்டடரி. மார்க்கெட் பாட்டம்ல பையர்ஸ் ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்குற கேண்டில் தான் இன்வெர்டட் ஹேமர். நாங்கள் வரும்னு பையர்ஸ் சொல்கிற ஃபர்ஸ்ட் சிக்னல். ட்ரெண்ட் டர்ன் ஆகுமா? நெக்ஸ்ட் கேண்டில் தான் ஆன்சர். கேண்டில் பாடி ஆல்மோஸ்ட் இல்லை, கீழே லாங் ஷேடோ மட்டும். மார்க்கெட் கீழே விழுந்தாலும் க்ளோஸ் டைமில் மேலே வந்துதா, இதுதான் டிராகன் ஃப்ளை டோஜி பேட்டர்ன். டிராகன் ஃப்ளை டோஜினா சிங்கிள் கேண்டில் ரிவர்சல் சிக்னல். இது மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்ட் பாட்டம்ல பேனிக் செல் முடிஞ்ச ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும். இது ஸ்ட்ராங் இண்டேஷன் பிளஸ் பையர்ஸ் கம்பேக் சிக்னல். சார்ட் பார்க்கும்போது இந்த ஷேப் இமேஜின் பண்ணுங்க. பாடி ஆல்மோஸ்ட் ஜீரோ, வெரி லாங் லோவர் ஷேடோ, அப்பர் ஷேடோ இல்லை ஆர் ரொம்ப ஸ்மால். ஷேப் டிராகன் ஃப்ளை ஆர் ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது செல்லர்ஸ் ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணுவாங்க, ப்ரைஸ் ரொம்ப கீழே போகும், ஃபியர் பீக்கில் இருக்கும். ஆனால் க்ளோஸ் டைமில் பையர் சடனாக என்ட்ரி போடுவாங்க, ப்ரைஸ் மேலே திரும்ப வந்தால் ஓப்பன் ப்ரைஸில் க்ளோஸ் ஆகும். செல்லர்ஸ் ஃபுல் டே ட்ரை பண்ணினாலும் எண்டில் ஃபெயில். டிராகன் ஃப்ளை டோஜி அலோனா பை பண்ண சிக்னல் இல்லை, கன்ஃபார்ம் பண்ண நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீனாக இருக்கணும். டிராகன் ஃப்ளை ஹை பிரேக் ஆகணும், சப்போர்ட் ஜோன் இருந்தால் சூப்பர் ஸ்ட்ராங். ஸ்டாப் லாஸ் டிராகன் ஃப்ளை டோஜி கேண்டில் லோ. நார்மல் டோஜி ஈக்குவல் டு இண்டேஷன் மட்டும், டிராகன் ஃப்ளை டோஜி ஈக்குவல் டு இண்டேஷன் பிளஸ் பையர் கம்பேக். லொகேஷன் கரெக்டாக இருந்தால் சிக்னல் பவர்ஃபுல் ஆகும். மார்க்கெட் கீழே அடிக்கும் போது பையர்ஸ் லாஸ்ட் மூமெண்ட்ல சொல்லுவாங்க எனர்ஜிடா, செல்லர்ஸோட டாமினன்ஸ் முடிஞ்ச சிக்னல் தான் டிராகன் ஃப்ளை டோஜி. நெக்ஸ்ட் கேண்டில் தான் டெசிஷன் மேக்கர். ஃபர்ஸ்ட் டே செல்லர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க, செகண்ட் டே பையர்ஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. சேம் லெவலில் க்ளோஸ் ஆகுதா,
இதுதான் புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் பேட்டர்ன். புல்லிஷ் கவுண்டர் அட்டாக்னா 2 கேண்டில் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இது மோஸ்ட்லி ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட்ல பேனிக் செல் முடிஞ்ச ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆகும். நேம்ல இருக்க மாதிரி பையஸோட கம்பேக் மூவ். சார்ட் பார்க்கும்போது இந்த சீன் இமேஜின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில், செல்லர்ஸ் ஃபுல் டாமினேஷன். செகண்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில், சேம் க்ளோசிங் பிரைஸ் as ஃபர்ஸ்ட் கேண்டில். 2 கேண்டில் க்ளோஸ் ஆல்மோஸ்ட் சேம் லெவல். இதுதான் பேட்டர்னோட சோல். டே 1 செல்லர்ஸ் பிரைஸ் கீழே தள்ளுவாங்க, ஃபியர் ஃபுல் மார்க்கெட்ல ஸ்ப்ரெட் ஆகும். டே 2 மார்க்கெட் கேப் டவுன் இல்ல, மார்க்கெட் கேப் அப் இல்ல. பையர் ஸ்லோலி என்ட்ரி போடுவாங்க, பிரைஸ் மேல புஷ் பண்ணுவாங்க அண்ட் சேம் லெவல க்ளோஸ் பண்ணுவாங்க. மெசேஜ் கிளியர், நீங்க கீழே அடிச்சா லெவல்ல நாங்க திரும்ப வாங்கிட்டோம். பையர்ஸ் கவுண்டர் அட்டாக் கன்ஃபர்மேஷன் இல்லாம ட்ரேட் பண்ணக்கூடாது. கன்ஃபார்ம் பண்ண தேர்ட் கேண்டில் கிரீனா இருக்கணும், செகண்ட் கேண்டில் ஹை பிரேக் ஆகணும், சப்போர்ட் ஜோன் பிளஸ் வால்யூம் இருந்தா பவர்ஃபுல். ஸ்டாப் லாஸ் செகண்ட் கேண்டில் லோ. புல்லிஷ் எங்லூஃபிங் ஈக்குவல் டு செகண்ட் கேண்டில் ஃபுல் பாடி கவர் பண்ணும். புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் ஈக்குவல் டு செகண்ட் கேண்டில் சேம் க்ளோஸ் மட்டும். எங்லூஃபிங் ஈக்குவல் டு பவர் மூவ், கவுண்டர் அட்டாக் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட் மூவ். மார்க்கெட் ஒரு பேட்டில் ஃபீல்ட். செல்லர் அட்டாக் பண்ணினாலும் பையர் சைலண்டா வெயிட் பண்ணுவாங்க. கரெக்ட் டைம்ல கவுண்டர் அட்டாக். இந்த கம்பேக் சிக்னல் தான் புல்லிஷ் கவுண்டர் அட்டாக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சார்ட்ல கேண்டில் மட்டும் பார்க்கல, இனிமே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஃபைட் பார்க்க போறீங்க. இதுதான் ரியல் ட்ரேடிங் மைண்ட் செட். இந்த எல்லா பேட்டர்னும் ஒரு காமன் மெசேஜ் சொல்லுது. அதுதான் மார்க்கெட் சைக்காலஜி. ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், டிராகன்ஃப்ளை டோஜி, புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் எல்லாமே பையர்ஸோட கம்பேக் சிக்னல்ஸ் தான். ஷேப்பா மட்டும் நம்பினா கன்ஃபியூஷன் வரும், ஆனா ஸ்டோரி புரிஞ்சா டெசிஷன் கிளியர் ஆகும். பேட்டர்ன் மட்டும் பை சிக்னல் இல்ல, சிங்கிள் கேண்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் செக் ட்ரெண்ட், சப்போர்ட் லெவல், கன்ஃபர்மேஷன் கேண்டில், ரிஸ்க் ரிவார்ட். ட்ரேடர் சர்வே ஆகணும்னா டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்ல 100% கரெக்ட் பேட்டர்னு ஒன்றும் இல்லை, ஆனால் லாஸ் ஸ்மாலாக இருந்தால் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸ்டாப் லாஸ் தான் ஒரு ட்ரேடரோட ரியல் ஃப்ரெண்ட். மார்க்கெட் கீழே போகும்போது ஃபியர் கிரியேட் ஆகும், அதே பிளேஸில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஃபியரில் செல் பண்ணுவாங்க, கிளாம் ட்ரேடர்ஸ் தான் பை பண்ணுவாங்க. பி கிளாம், பி டிசிப்ளின், பி ப்ராஃபிட்டபிள். சார்ட் பார்க்கும்போது இனி ஷேப் பார்க்காதீங்க, ஃபைட் பார்த்த என்ட்ரி எடுங்க. இதுதான் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் மைண்ட் செட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இது மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண புல்லிஷ் பேட்டர்ன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், ரியல் ட்ரேடிங் சைக்காலஜி வேணும்னா சப்ஸ்கிரைப் டு கரண்ட் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ். டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ், ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ட்ரேடர் மைண்ட் செட்டுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஜாயின் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. Ева, я любила